டேனடான் சீசன் 2 ஃபைனலி ஒரு எபிசோடா ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்ரி டியூஸ்டே நம்ம கிரன்ச்சிரோல்ல ஜாப்பனீஸ், இங்கிலீஷ், ஈவன் ஹிந்தி டப்பிங்குமே சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாயாசம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி தமிழ் டப்பிங் எங்கடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. அப்படின்னா தமிழ் டப்பிங் வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் தமிழ் டப்பிங் வரதான் போகுது. ஆனா அதுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி 1 or 2 வீக்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். எனிவே இப்போ நம்ம டேனடான் சீசன் 2 ஓட எபிசோடு 1 தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கே கமெண்ட்ரி. நான் தான் உங்க ஹோஸ்ட் ஆர்கே. ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் போன சீசனோட எண்டிங்ல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. மோமோ ஆசாசியா ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்கலான்னு வந்தா அங்க காட்சி பிடிச்ச 5 அங்கிள் அவளை சுத்து போட்டுருவானுங்க. ஏன் எதுக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. உடனே அவளும் அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி அவங்க கூட போராடி பாக்குறா. ஆனா அவங்க மலமாடு மாதிரி இருந்தனால மோமோவை அமுக்கி பிடிச்சிருவானுங்க. மோமோவும் அவளை தான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு நினைக்க, அப்போ கரெக்டா பக்கத்துல இருந்த சோறு கீழே விழுந்து மோமோவை காப்பாத்திரும். ஒரு வழியா தப்பிச்சுட்டோண்டா சாமின்னு மோமோவும் அங்க இருந்த இயற்கையின் அழக ரசிக்க, அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா தர்போ கிரானி நல்லா அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல படுத்துட்டு இருக்கும். தர்போ கிரானி தான் அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி மோமோவை காப்பாத்திருக்கும். மோமோவும் தர்போ கிரானியை பார்த்து ஷாக் ஆகி, நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க, எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க, மோமோ அவங்க பாட்டி கிட்ட இந்த இடத்துக்கு வரதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தர்போ கிரானி அதை ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு, இந்த இடம் ஹாட் ஸ்ப்ரிங் நிறைஞ்ச இடமாச்சே அப்படின்னு மோமோக்கே தெரியாம அவளோட பேக்ல ஏறி தான் இங்க வந்திருக்கும். இப்படி திருட்டுத்தனமா வர்றதுக்கு என்கிட்ட கேட்டிருந்தா நானே கூட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்தை இவ்வளவு நாசம் பண்ணி வச்சிருக்கியே, இதுக்கு என்ன செய்ய போற அப்படின்னு கேட்க, நான் எதுவும் பண்ணலையே, ஏற்கனவே இது இப்படிதான் இருந்துச்சுன்னு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு போகும். இங்க நடந்த கலவரத்தினால ஏற்பட்ட சத்தத்துல அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸும் அங்க வந்து பார்க்க, இவனுங்களாம் கிடோ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களாச்சு, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, ஒழுங்குமுறையா இதுக்கான காசு கொடுங்கடா அப்படின்னு தெருவா ஓட விட்டு துரத்த ஆரம்பிப்பாங்க. மோமோவும் புடிங்க சார், அவங்கள புடிச்சு ஜெயில போடுங்க சார் பிக்காளி பசங்க அப்படின்னு அங்க இருந்து அப்படியே ஊர் சுத்தி பார்க்க கிளம்பிடுவா. அப்படியே போற வழியில மோமோ இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றின்னு தர்போ கிரானிட்ட சொல்லிட்டு, சரி ஜிஜியோட வீடை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, தர்போ கிரானியும் அந்த இடம் அவளுக்கா நல்ல இடம் மாதிரி எனக்கு தோணல, ஏன்னா அந்த வீடு ஏகப்பட்ட ஹியூமன்ஸோட பிளட்டை உறிஞ்சி எடுத்துருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும். அப்படியே இங்க நம்ம ஒக்குரும் நான் ஜிஜி போன சீசனோட எண்டிங்ல ஜிஜியோட வீட்டுல புதுசா ஒரு ரூமை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல இருந்து ஏதோ வித்தியாசமான எனர்ஜி வெளியே வர, நாம ஏன் மோமோ வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சரி மோமோ வந்துட்டா அப்படின்னு போய் டோரை ஓபன் பண்ணா அங்க வந்தது ஜிஜியோட ஹவுஸ் ஓனர். அவங்க ஃபேமிலியோட ஜிஜி வீட்டுக்கு வந்து அங்க இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடறது மட்டும் இல்லாம, என்னப்பா நீங்களே எங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்படி இவங்க இஷ்டத்துக்கு வந்து சாப்பிடறதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஜிஜியோட பேரண்ட்ஸ் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால ஜிஜினால ஹவுஸ் ரெண்ட்டை பே பண்ண முடியல. இவங்களும் சரி சின்ன பையனாச்சே தெருவிலியா இருக்க முடியும் அப்படின்னு ஜிஜியோட பேரண்ட்ஸ் திரும்பி வர வரைக்கும் ரெண்ட் கொடுக்க தேவையில்ல, அதுக்கு பதிலா நாங்க இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உட்காரணும் தெரியாதனமா அந்த சவுத்துல ஓட்டையை போட்டு வச்சிருக்கோமே, அதை என்ன பண்ணு கேட்க, அதை இப்போதைக்கு இவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையை ஒரு போஸ்டரை வச்சு மறைச்சிருவாங்க. அந்த லேடியும் என்னப்பா சொல்லாம கொள்ளாம ஆள் காணாம போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஜிஜியும் வேற ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்ட் இங்க வர்றதுக்கு ஆசைப்பட்டான், அவனை பிக்கப் பண்ண தான் போயிருந்தேன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். பட் அவங்களுக்கு ஜிஜி மறுபடியும் இன்னொரு ஸ்பிரிட் மீடியம் கூப்பிட போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கும். ஏன்னா ஜிஜி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பிரிட் மீடியம் இங்க கூட்டு வந்து இந்த இடத்துல கோஸ்ட் இருக்கு அப்படின்னு எல்லார்ட்டையுமே சொல்லி இந்த இடத்தோட ரெபிடேஷனே குறைச்சிட்டு இருந்திருக்கான். அந்த மாதிரி தான் மறுபடியும் யாராவது கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, இந்த மூஞ்சியை பார்த்தா ஸ்பிரிட் மீடியம் மாதிரியா இருக்கு, சொல்ல போனா அவங்களால நான் ரொம்பவுமே ஏமாந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த ஓனருக்கு ஜிஜி மேல நம்பிக்கையே வரல. டக்குன்னு கண்ணை தூக்கி வச்சு, இங்க பார்ப்பா தம்பி, என்கிட்ட ஹண்டர் லைசன்ஸ் இருக்கு, அதனால உன்னை போட்டு தள்ளிட்டு பண்ணிய வேட்டையாடி இருக்கும்போது தெரியாதனமா குறுக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன்னு மிரட்ட, ஜிஜியும் என்னதான் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் இதனால உங்களுக்கு போலீஸ்ல இருந்து பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்க, பார்த்தா டக்குன்னு அங்க வணக்கண்டா மாப்ள அப்படின்னு ஒரு ஆபீசர் வராரு. அவரும் கண்ணை பார்த்து ஷாக் ஆகி நிக்க, பார்த்தா அது அவங்களோட ஆள் தான். இதுக்கு முன்னாடி மோமோக்கு ஹாட் ஸ்ப்ரிங்ல பிரச்சனை கொடுத்தாங்களே, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இந்த ஆபீசர் தான் அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இவங்களை இங்க கூட்டு வந்திருக்காரு. வந்ததும் என்னப்பா தம்பி எங்க போயிருந்த அப்படின்னு கேட்க, ஜிஜியும் நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவனும், எனக்கு போய் சொல்றவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அப்படி ஒருவேளை நீ போய் சொல்றேன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு, இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்க, ஜிஜியும் இவன் தான் என் ஃப்ரெண்டு, இங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தா அதான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் இவன் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா, கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஜிஜியோட ஃபேவரட் சாக்கர் டீம் என்ன அப்படின்னு கேட்க, உக்கரனும் அது தெரியாம திருன்னு முழிக்கிறான். ஜிஜி இடையில ஏதாவது சொல்லி சமாளிக்க பாக்குறான், ஆனா வாய முடுறா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையாவே ஜிஜியோட ஃப்ரெண்டா இருந்தா அது உனக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி உனக்கு தெரியலன்னா நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அப்படி இருந்தா நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லணும்னு சொல்லி கேட்க, நம்ம உக்கரனும் தயங்கி ஒரு டீம் பேரை சொல்றான். பார்த்தா அது கரெக்டான டீமை தான் சொல்லியிருக்கான். நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடறான். டேய் எப்பறா அப்படின்னு ஜிஜியும் சைகையிலேயே கேட்க பார்த்தா அந்த ஓட்டை அடிக்கிற போஸ்டர்ல அந்த டீம் தான் இருக்கும். அதை பார்த்து தான் ஒக்கரோன்னு சொல்லி இருந்திருப்பான். அண்ட் அந்த ஓனரமா உங்க கூட ஒரு பொண்ணு வந்தாலே அவ எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்க ஜிஜியும் அப்படிலாம் யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா அவனுக்கு ஜிஜி போய் சொல்றான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறானுங்க. அப்படியே இங்க மோமோவை காட்டுறாங்க. அவ இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான சுச்சினோக்கோ அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒரு ட்ரைனிங் வந்திருக்கா. அங்க பார்த்தா ஒருத்தன் தலையில நின்று என்னமோ பண்ணிட்டு இருக்கான். மோமோவும் அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவனும் கேட்க மோமோவும் சுச்சினோக்கோ ஸ்ட்ரெயின் இதுதானே அதை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அவனும் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் தலையில நின்று வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு நான் ஒரு பூட்டூவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவான். மோமோவும் அதை எனக்கு காமிக்கிறதுல பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு அதுல இருந்து அவ்வளோக்கா காசும் வரப்போறது இல்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு பூட்டூவர் ஆகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மோமோவை கூட்டு போய் அவனும் காமிப்பான். மோமோவும் ரொம்ப ஆர்வமா அடுத்த வாட்டி ஒக்கரனோட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாப்பா. பார்த்தா அங்க வெறும் காஞ்ச போன பாம்பு தோல் தான் வச்சிருக்கானுங்க. மோமோவும் தக்காளி இதுவோட சுச்சினோக்கோ என்ன கருமண்டா இது அப்படின்னு விசாரிக்க அதுக்கப்புறமா அந்த பூட்டூவரும் அது என்ன ஏது அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்ட்ரைன்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் படி பார்க்கும்போது வானத்துல ஒரு டிராகன் தோன்றும் போது அது ஒரு வானவில உருவாக்கும், அது இந்த கிராமத்தையே மொத்தமா சூழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இங்க இருக்க எரிமலையில ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்குதாவும் அதுக்கு பசி எடுத்தா அந்த எரிமலையை வெடிக்க வச்சு மொத்த ஊரையுமே அழிச்சிரும் அப்படின்னு நம்பினாங்க. அதனால ஊர்ல இருந்த எல்லாரும் அந்த பாம்புக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஒரு குழந்தைய அந்த பாம்புக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடந்த 200 வருஷமா அதை ஒரு கும்பல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த எரிமலை வெடிக்காம இருக்குதாவும் அண்ட் இந்த இடம் முழுக்க ஹாட் ஸ்பிரிங் நிறைஞ்சிருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அந்த பாம்போட ஒரு பகுதி தான் இப்போ மோமோ பார்த்துட்டு இருக்குது. இதை பாதுகாக்கிறதுனால தான் இப்போ எரிமலை வெடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லுவான். மோமோவும் அதெல்லாம் சரி இந்த சுச்சினோக்கனா என்னப்பா அப்படின்னு அதை பத்தி விசாரிக்க இந்த பூட்டூவரோட அப்பா தான் டூரிஸ்ட் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு புராண கதையை சொல்லி அதுக்கு சுச்சினோக்கா அப்படின்னு பேரை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்பயும் இதெல்லாம் நம்பி சாக்ரிஃபைஸ் பண்றவங்க இருக்கதான் செய்றாங்க. பட் அது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதனால தான் இங்க வர எல்லாத்துக்குமே நான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு நான் ஒரு மிகப்பெரிய பூட்டூவர் ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா இந்த கதையை பூட்டூவர் சொல்லிருக்கலாம்ல ஐடியா இல்லாத பசங்க அப்படின்னு மோமோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது ஆட ஆமால அப்படின்னு. மோமோ அங்க இருந்து கிளம்ப சுச்சினோக்கா அப்படிங்கிறது ஒரு உருட்டுன்னு தெரிஞ்சா ஒக்கரன் ரொம்பவுமே ஏமாந்து போயிடுவானே. இருந்தாலும் அவனுக்கு இந்த பழங்காலத்து கதை ரொம்பவுமே பிடிக்கும். சரி அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் அப்படின்னு மோமோ ஜிஜியோட வீட்டுக்கு வந்தா அந்த கிடோ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க நம்ம ஒக்கரனையும் ஜிஜியும் அடிச்சு படுக்க போட வச்சிருப்பானுங்க. மோமோ அதை பார்த்து ஷாக் ஆகி நிக்க அந்த காஜு பிடிச்சவங்க அடுத்து மோமோவுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. மோமோவும் முடிஞ்ச அளவுக்கு அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி காலிங் பெல்லே அடிச்சு சமாளிச்சாலும் ஒருத்தே மோமோவை பின்னாடி இருந்து பிடிச்சிருவான். அப்போ பேக்ல இருந்த டர்போகிரானியும் டக்குன்னு வெளியே வந்து தூங்கும்போது எவன்டா என்ன நசுக்கிறது அப்படின்னு கத்த பயத்துல அவனும் கீழே விழுந்துருவான். மோமோவும் காப்பாத்தினதுக்கு நன்றி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க மறுபடியும் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க அது முடியாதுன்றோம். மோமோவும் எவனும் என் கிட்ட வராதீங்க உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஓனர் கிளவி மோமோவை போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிருவா. மோமோ அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் கராத்தா பழகிருப்பா போல எல்லாத்தையுமே தட்டி விட்டு மீட் மை அனகோண்டா அப்படின்னு ஒரு குத்து விட மோமோவும் பறந்து போய் அந்த வித்தியாசமான ரூம்ல போய் விழுந்துருவா. அந்த ஓனர் கிளவியும் இவ ஏதோ வித்தியாசமான பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாளே அப்படின்னு யோசிக்க இங்க மோமோவும் ஒரு கிளவியால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு டர்போகிரானியும் உங்க வீட்லயே ஒண்ணு இருக்கே அப்புறம் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போ அந்த ரூம்ல இருந்த பொருள் எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவனுங்களும் என்ன எல்லா பொருளுமே மிதக்குது அண்ட் ஒரு பேசுற பூனையுமே வச்சிருக்காளே அப்படின்னு அவளை பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிட் மீடியா மாதிரி தெரியல. அப்படின்னா இவ ஃபெஸ்டிவல் நிப்பாட்டி இந்த வில்லேஜ் அழிக்க வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க பாரு பரம்பரையா இந்த வில்லேஜை நாங்க தான் பாதுகாத்துட்டு வரோம் அதனால நீ இந்த வில்லேஜ் அழிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மோமோவும் டக்குன்னு காண்டாயி தக்காளி அடுத்தவன் வீட்டுக்குள்ள வந்து அடிச்சு நொறுக்கிட்டு பேச்சாடா பேசுறீங்க அப்படின்னு கேட்க இந்தாமா பொண்ணே நீ ஹாட் ஸ்பிரிங்ல நிம்மதியா குளிக்கிற பாத்தியா அதுக்கு யார் காரணம் நினைக்கிறேன் எங்க கிடோ ஃபேமிலி தான் கடந்த 200 வருஷமா கிரேட் செப்பன் லார்டுக்கு சாக்ரிஃபைசஸ் பண்ணி எரிமலை வெடிக்க விடாம ஹாட் ஸ்பிரிங் நிறைஞ்ச இடமா இதை மாத்தி வச்சிருக்கோம் இல்லனா அந்த எரிமலை வெடிப்புனால எப்பவோ இந்த வில்லேஜ் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்ல அப்பதான் மோமோக்கு ஒரு விஷயம் புரிய வருது இவனுங்க தான் கடந்த 200 வருஷமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்க குடும்பமா அப்படின்னு. இப்ப ஜிஜியோட வீடு இருக்க இடத்துல தான் கடந்த 200 வருஷத்துல ஏகப்பட்ட வீடுகள் மாறி இருந்தாலும் இந்த இடத்துல தான் அந்த கிரேட் செப்பன் லார்டுக்கு சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அண்ட் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு குறைவான ஆட்கள் இருந்தனால தான் ஜிஜியோட பேரண்ட்ஸ் அண்ட் இவங்க 3 பேருமே சேர்த்து தான் இப்போ பலி கொடுக்க போறானுங்க. அப்போ திடீர்னு மோமோ இருந்த ரூம் அவளை பிடிச்சி உள்ள இழுக்க ஆரம்பிக்கும். உடனே அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த கிடோ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க அவளை விட மாட்டானுங்க. மோமோவாலையும் எதுவுமே பண்ண முடியல. கிளவி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல டர்போகிரானியாலையும் எதுவுமே பண்ண முடியல. 2 பேருமே அந்த ரூம் அப்படியே உள்ள பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டா ஒக்கரனும் ஜிஜியும் ஒரு டேபிள தூக்கிட்டு வந்து அந்த கிடோ ஃபேமிலி ஆளுகளை தள்ளி விட்டு நம்ம மோமோவை காப்பாத்த ட்ரை பண்றானுங்க. ஆனா அந்த ரூம் மொத்த பேத்தையுமே உள்ள இழுத்து போட்டுருது. அது பார்த்தா ஒரு மிகப்பெரிய குழி மாதிரி இருக்கும். எல்லாருமே அதுக்குள்ள விழுக மோமோ அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒக்கரனையும் கேட்ச் பண்ணி ஒரு சேஃபான பிளேஸ்ல லேண்ட் ஆயிடுறாங்க. அண்ட் அங்க பார்த்தா ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு. இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு அப்புறம் நாம எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு பார்க்க ஜிஜியும் என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறான். உடனே ஒக்கரனும் மோமோவும் ஜிஜி எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போனா அவன் சைடுல தொங்கிட்டு இருப்பான். மோமோவும் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை மேல தூக்க பாக்குறா. பட் அவன் மிஸ் பண்ணிடுறான். ஜிஜியும் கீழே ஏதோ மேல போய் விழுகிறான். அது பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாம்பு மாதிரி
மாதிரி இருக்கு. உடனே அந்த கிடோ ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கூடி நின்னு ஒரு போஸை கொடுத்து, ஒரு வழியா எங்க கடவுளை நாங்க பார்த்துட்டோம், இவ்வளவு காலங்களா உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்த தூதுவர்கள் நாங்க தான், அண்ட் இப்பயுமே உங்களுக்கு 3 பலியாடுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூடி நின்னு கும்மால் அடிப்பானுங்க. இவனுங்க 3 பேரும் தக்காளி இது பொய் நினைச்சா என்னடா உண்மையாவே இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க, அப்போ தர்போகிரேனியும் அது ஷெப்பன் லாட்டெல்லாம் இல்ல, அது குராகுரி அப்படின்னு சொல்லும். அது என்னடா குராகுரி அப்படின்னு கேட்டா, நம்ம ஒக்குருன் இங்க ட்ரெயின்ல வரும்போது தான் இத பத்தி ஒரு புக்ல படிச்சிருந்திருப்பான். இப்போ இவங்க கண்ணு முன்னாடி இருக்குது ஒரு மங்கோலியன் டெத் வார்ம். இது மனிதர்களை சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய மண்புழு. அண்ட் இது கோபி டெசர்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் படிச்ச கதையில இது 1.5 மீட்டர்ல இருந்து 2 மீட்டர் வரைக்கும் தான் வளரும்னு போட்டுருந்துச்சு. ஆனா இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவங்களுக்கே புரியுது கடந்த 200 வருஷமா இவங்க பண்ண சாக்ரிஃபைஸ்னால தான் அவங்கள சாப்பிட்டு இந்த மண்புழு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு. அது தெரியாம இங்க கிடோ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களும் உங்களுக்காக கொண்டு வந்த சாக்ரிஃபைஸை ஏத்துக்கங்க அப்படின்னு கூடி நின்னு கும்மால் அடிச்சிட்டு இருக்கானுங்க. மோமோவும் இந்த மாதிரி நீங்க வணங்குறது கடவுள் இல்லடா, அது மனுஷங்களை சாப்பிட மண்புழுடா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க அதை கேட்கற மாதிரியே தெரியல. டக்குன்னு அந்த மண்புழுவும் ஒரே அடியில மொத்த பையன் சோழியவும் முடிச்சு விட்டுருது. அதை பார்த்தா இவங்க 3 பேரும் மிரண்டுருவானுங்க. ஏன்னா இவங்களாலையும் இப்ப இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அண்ட் அதுக்காக இது கூட சண்டை போடவும் முடியாது. இப்ப என்னடா பண்ண அப்படின்னு யோசிக்க, இப்போதைக்கு நம்ம 3 பேரும் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் 3 பேரும் ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு வெளிச்சம் நம்ம ஒக்கரனையும் மோமோவையும் ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அவங்களும் தரையில படுத்து துடிச்சிட்டு இருக்கானுங்க. உடனே ஜிஜியும் உங்க 2 பேத்துக்கு என்னாச்சு அப்படின்னு போய் பார்க்க, அப்போ நம்ம ஒக்கரன் தர்போகிரேனியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். ஜிஜியும் அதை பார்த்து பின்னாடி போக, ஒக்கரனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜிஜி பக்கத்துல வந்து கத்த ஆரம்பிக்க, அப்படியே இந்த ஒரு எபிசோடு முடியுது. அண்ட் இந்த ஒரு சீசனும் பயங்கரமா அமையும் நினைக்கிறேன். சோ யா பாப்போம். இந்த வீடியோ பத்தின உங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து ஒரு தாறுமாறான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹோஸ்ட் RK.